பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு அடுத்த அருந்ததிபாளையம் குடியிருப்பு பகுதியில் வீடுகளினுள் புகுந்த மழைநீருடன் கலந்த கழிவுநீரில் சமையல் பாத்திரங்கள் மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் இருந்த அனைத்து ஆவணங்களும் பொருட்களும் வீணாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஸ்கூல் திறந்து விட்டா மட்டும் ஸ்கூல்ல போனா மட்டும் எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒண்ணுமே கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிற துணிலாம் நாஸ்தி ஆயிடுச்சு, சாமானுங்களா சார் எல்லாமே போச்சு. என்ன பண்ணுவாங்க? யாருமே வந்து இன்னமும் எட்டி பார்க்கவே இல்லை. நேத்து வந்தாங்க, அங்க அப்படியே மேட்டு மேலே நின்றுட்டு தண்ணியில கால் வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நாங்க மட்டும் இருக்க முடியுமா? இங்க அவங்க வரமாட்டாங்க. உள்ள ஷூ நனைஞ்சிருமா நான் தெரியல, இல்ல ட்ரெஸ் நனைஞ்சிருமா தெரியல. நாங்க அப்ப எல்லாமே போட்டு எல்லாமே நனைஞ்சு போச்சு. எங்க வீடு எல்லாமே போச்சு. எங்க வீட்டுல இருந்த எல்லா ப்ரூஃபுமே போயிடுச்சுங்க சார், தண்ணியில அடிச்சுக்கின்னு. ஒண்ணுமே கிடையாது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம். தற்பொழுது அந்த மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். அவர்கள் அனைத்து ஆவணங்களும் பொருட்களும் வீணாகிவிட்டதாக வேதனை தெரிவித்திருந்தார்கள். அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் மக்களின் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது? வணக்கம் வாசனி. இந்த காஞ்சிபுரத்தினுடைய மாநகராட்சியினுடைய இந்த திருக்காலிமேடு பகுதியிலே இந்த ஏற்பட்டு வரக்கூடிய இந்த அவல நிலையானது தற்போது நாம் காட்சியிலே பார்க்க முடிந்தது. மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக அந்த பகுதி மக்கள் ஒரு வேதனையான ஒரு சூழலே தற்போது இருந்து வருகிறார்கள். நேற்று பெய்த இந்த பெஞ்சல் புயல் காரணமாக, நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இந்த திருக்காலிமேடு பகுதியிலே இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியானது தற்போது அந்த மஞ்சள் நீர் கால்வாய் பகுதியிலே இந்த உள்வட்ட சாலை அமைக்கும் பண்ணது. காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் போட்டு இந்த மஞ்சள் நீர் கால்வாய் பகுதியில் உள்வட்ட சாலையானது அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த மஞ்சள் நீர் கால்வாயிலே தற்போது அந்த கட்டுமான பணிகளானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அது சரியான திட்டமிடல் இல்லாததால் தற்போது காஞ்சிபுரம் மாநகராட்சியோட அந்த மஞ்சள் நீர் கால்வாய் வரக்கூடிய தண்ணீர் கழிவு நீரும் மழை நீருடன் அந்த கழிவு நீரும் தற்போது அந்த குடியிருப்பு பகுதியில் அருந்ததிபாளையம் அதே போன்று ஆயுதாவிட குடியிருப்பு என அந்த குடியிருப்பு பகுதியில் அந்த மழை நீரானது புகுந்து வீடுகளில் உள்ள அந்த மழை நீருடன் கலந்த அந்த கழிவு நீரானது அங்கே வீடுகளுக்குள்ளே தேங்கி நிற்கிறது. மேலும் அந்த அவர்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கை அறையாக இருந்தாலும் சரி, அதே போன்று பள்ளி செல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அந்த புத்தகங்கள் கூட மழைகளை தற்போது நனைந்து, அதே போன்று பைகளும் தற்போது அந்த மழையிலே மிதக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது ஏற்பட்டு இருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து அந்த சமையல் பாத்திரங்கள் உட்பட அனைத்துமே வந்து இந்த மழையிலே மிதக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே வீட்டில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரிலே தற்போது மிதக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் சிலரும் அங்க இருக்கக்கூடிய வாகனங்களிலே, அதாவது டாடா போகிற வாகனங்களே தஞ்சமடைந்து கடந்த நேற்று காலை முதலே தொடர்ந்து அந்த டாடா எஸ் வாகனத்திலே ஒரு முதிய மூதாட்டி ஒருவர் தற்போது அந்த தனது பேரம் பேட்டியோடு தற்போது அந்த வாடகை அந்த வண்டியிலேயே தற்போது தஞ்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. உறுதியாக மாநகராட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் கூட மேலும் சிலர் அவர்களது அங்கேயே தற்போது அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருகின்றனர். ஆயினும் கூட இது தற்காலிகமான தீர்வாக மாநகராட்சி நிர்வாகமானது செய்திருந்தாலும் கூட அங்கு நிரந்தரமான ஒரு தீர்வை எட்டிட வேண்டும் என தற்போது அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சாலை முறையிலும் தற்போது ஈடுபட்டு வராங்க. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.